ஓம் ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே வ்யோமவத்வ்யாப்ததேகாய தக்ஷிணாமூர்த்தயே நமஹ. யன்னித்யமானந்தமனந்தமேகம் சிவேதி நாம்னா ஸ்ருதயோ கிருணந்தி தஸ்யாவதாரோ நரரூபதாரி கிருபாசுதாப்தி புவி ராமகிருஷ்ணः. ஜனனீம் சாரதாம் தேவீம் ராமகிருஷ்ணம் ஜகத்குரும் பாதபத்மே தயோ ஸ்ருத்வா பிரணமாமி முகுர்முகுः. ஜன்மாத்யஸ்ய யதோன்வயாத் இதரதಶ್ಚಾತ್ವೇಷ விக்னஸ்வராட் தேனே பிரம்மஹ்ருதாய ஆதிகவயே முஹ்யந்தி யத்சூரயः. தேஜோ வாரிமிருதாம் யதா விநிமயோ யத்ர த்ரிசர்கோ மிருஷா தாம்னா ஸ்வேன சதா நிரஸ்தகுஹகம் சத்யம் பரம் தீமஹி. சத்யவ்ரதம் சத்யபரம் த்ரிசத்யம் சத்யஸ்ய யோனிம் நிஹிதம் ச சத்யே சத்யஸ்ய சத்யம் மிருதசத்யநேத்ரம் சத்யாத்மகம் த்வாம் சரணம் பிரபன்னாः. மூகம் கரோதி வாசாலம் பங்கும் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். யஸ்வானுபாவம் அகிலஸ்ருதிசாரமேகம் அத்தியாத்மதீபமதிதிதீர்ஷதாம் தமோந்தம் சம்சாரிணாம் கருணயாக புராணகுஹ்யம் தம் வியாசசூனுமுபயாமி குரும் முனீனாம். ந நாமதே தேவ பதாரவிந்தம் பிரபன்ன தாபோபசமாதபத்ரம் யன்மூலகேதா யதயோஞ்சசோரு சம்சார துக்கம் பகிருத்க்ஷிபந்தி. மைத்ரேய ரிஷி பகவானுடைய சிருஷ்டி ஸ்திதி லயாதி காம்பீரிய லீலையை விதுரருக்கு போதித்துக் கொண்டிருக்கின்றார். இந்த சிருஷ்டிக்கு காரணம் என்ன என்ற கேள்வியை விதுரர் கேட்டபொழுது 4 நிலைகளில் அதற்கு பதில் அளிக்கப்படுகின்றது. கர்மவாதம் என்பது ஒரு நிலை, பரிணாமவாதம் என்பது ஒரு நிலை, விவர்த்தவாதம் என்பது 3ஆம் நிலை, அஜாதவாதம் என்பது முடிவு நிலை. வேதாந்தம் சிருஷ்டியை பற்றி பேசுகின்றது. அது பேசுவதனால் மட்டுமே சிருஷ்டி பாரமார்த்திக சத்தியம் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. சிருஷ்டி என்று ஒன்று இருப்பதனால் வேதாந்தம் அதை பற்றி பேசுகின்றது என்பது சிலருடைய கருத்து. இல்லாத வஸ்துவை ஏன் பேச வேண்டும்? இல்லாத வஸ்துவை பற்றி எப்படி பேச முடியும்? ஆனால் வேதாந்தத்தின் முடிவு நிலை என்ன என்றால், இந்த உலகம் என்பது உண்மையில் இருக்கின்றது என்பதற்காக இந்த உலகத்தை பற்றி பேசவில்லை. இந்த உலகம் நமது கண்களுக்கு புலப்படுகின்றது என்பதற்காக இந்த உலகத்தை பற்றி பேசப்படுகின்றது. புலப்படவே இல்லை என்றால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை. முயல் கொம்பை பற்றி ஏதாவது புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கின்றதா? இல்லை. ஆகாஷ குசுமத்தை பற்றி, ஆகாஷ குசுமம் என்றால் வானத்தில் பூக்கின்ற பூ, ஏதாவது ஒரு புஸ்தகம் எழுதப்பட்டிருக்கின்றதா? இல்லை. அத்தியந்த அபாவமாக இருந்தால், உண்மையிலேயே கண்களுக்கு புலப்படாமல் இல்லவே இல்லாமல் இருந்திருந்தால் அதை பற்றி பேச வேண்டிய அவசியமில்லை. சிருஷ்டி உண்மையாக இருந்தால் அதை பற்றி உண்மை என்று பேச வேண்டும். ஆனால் வேதாந்தம் என்ன சொல்லுகின்றது சிருஷ்டியை பற்றி? சிருஷ்டி என்பது சைத்தன்ய ஆத்மாவிடமிருந்து வேறுபட்டதல்ல, உண்மையான நிலை கொண்டதல்ல. ஏன் பேசப்படுகின்றது? மனிதனுடைய கண்களுக்கு உலகம் என்று ஒன்று தன்னிடமிருந்து வேறுபட்டதாக புலப்படுகின்றது. அந்த வேறுபட்டதாக புலப்படுகின்ற காட்சியை உண்மையல்ல,
அது வேறுபட்டதல்ல, உன்னிடமிருந்து அது வேறுபட்டதல்ல என்பதை போதிப்பதற்காக, சிருஷ்டியினுடைய தனித்தன்மையை நிராகரிப்பதற்காக, அகண்ட வஸ்துவினுடைய உண்மை நிலையை போதிப்பதற்காக இந்த சிருஷ்டியை பற்றி வேதாந்தம் பேசுகின்றது. 4 நிலைகளில் இதுக்கு விளக்கங்கள் கொடுக்கப்படுகின்றன. முதல் நிலையை நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம், கர்மவாதம். கர்மவாதம் என்றால் என்ன? அநாதி காலமாக அவித்யையில், அஞ்ஞானத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்ற ஜீவராசிகளுக்கு அவருடைய அவித்யை நீக்கிக் கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு அளிக்க வேண்டும். அந்த வாய்ப்பு அளிப்பதற்காக இந்த உலகம் என்ற ஒன்று உருவாக்கப்பட்டது. இதுதான் கர்மவாதம். ஜீவர்களுடைய அஞ்ஞானத்தினால், தன்னை பரிச்சின்ன வஸ்துவாக நினைத்து கொண்டிருப்பதனால், தன்னை அபூர்ணனாக பாவித்து கொண்டிருப்பதனால், பூர்ணத்துவத்தை அடைய வேண்டி பலவிதமான ஆசைகளை வைத்து கொண்டிருப்பதனால், அந்த ஆசைகளை பூர்த்தி செய்வதற்காக தேவையான பொருட்களையும் சூழ்நிலையும் உருவாக்கி கொடுப்பதே இந்த சிருஷ்டி. இது கர்மவாதம். இதில் மனிதன் போக்தாவாக இருக்கின்றான், ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய போக்தாவாக இருக்கின்றான். மற்றும் பூர்த்தி செய்ய முயற்சி செய்து ஏதோ ஒரு புண்ணிய வசத்தினால் இது பூர்த்தி செய்யவே முடியாத வஸ்து, காணல் நீர் என்ற வைராகியம் கடைசியில் என்னுடைய உண்மை நிலை என்ன என்று அறிந்து கொள்ள ஆசைப்படுகின்ற முமுட்சுவுக்கு இந்த உலகத்தில் ஞானம் அளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் பகவான் 2 விதமான விஷயங்களை வைத்திருக்கின்றான். ஒன்று போக்கிய வஸ்து, இன்னொன்று சாஸ்திரமும் குரு பரம்பரையும். இந்த உலகத்தில் 2 விஷயம் தான் இருக்குது. ஒன்று போக்கிய வஸ்து, இன்னொன்று ஞான காரகம். போக்கிய வஸ்துன்னும் பொழுது நம்முடைய இந்திரியங்களின் மூலமாக நாம் அடையக்கூடிய எல்லா வஸ்துக்களும் போக்கிய வஸ்துக்கள். போக்தாவாக இருக்கின்ற வரை, ஆசையுள்ள மனிதனாக இருக்கும் என்ற வரை அவனுக்கு இந்த போகிய வஸ்துக்களின் மேல்தான் கண்கள் இருக்கும். எப்பொழுது பகவானுடைய அனுகிரகத்தினால், பூர்வ புண்ணியத்தினால் அவனுக்கு சாது சங்கம் கிடைக்கின்றதோ அப்பொழுது அவன் போக்தாவாக இருப்பதை விட்டுவிட்டு முமுட்சுவாக, ஜிக்ஞாசுவாக மாறிவிடுகின்றான். ஒருவன் வைராகி ஆன பிறகு, ஜிக்ஞாசுவாக மாறிய பிறகு, ஜிக்ஞாசு என்றால் உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆசை உடையவன் என்ற அர்த்தம். உண்மையை தெரிந்து கொள்ள வேண்டிய ஆசை உடையவனாக மாறிய பிறகு அவனுக்கு இந்த போகிய வஸ்துக்களினால் எந்த பலனும் இல்லை. அவனுக்கு உண்மையை சொல்லக்கூடிய பிரமாணமும் அதை சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு குருநாதரும் தேவை. இவை 2ம் உள்ளது. இது ஞான காரகம். அதனால பகவான் என்ன செய்கின்றார்? இந்த உலகத்தில் போகிய வஸ்துக்களையும் ஞானத்தை கொடுக்கக்கூடிய சாஸ்திர பிரமாணத்தையும் உருவாக்குகின்றார். அப்படி உருவாக்குகின்ற நிலையில் 24 தேவதைகளை உருவாக்கி, தத்துவங்கள் என்று கூறுவார்கள், 24 காஸ்மிக் பிரின்சிபிள்ஸ், 24 தேவதைகளை உண்டாக்கி அவர்களெல்லாம் தங்களுடைய நிலை அறியாமல், நாம் எதற்காக இங்கு படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று தெரியாமல், ஒருவருடன் ஒருவர் விவகாரம் செய்ய முடியாமல் குழம்பிய நிலையில் இறைவனை ஸ்துதி செய்கிறார்கள். இறைவா, எங்களை உருவாக்கியவனே, எங்களுடைய கடமை என்ன? நாங்கள் எதற்காக இந்த உலகத்தில் படைக்கப்பட்டுள்ளோம் என்பதை அறிவிப்பீராக என்று இந்த தேவதைகள் இறைவனை பார்த்து ஸ்துதிக்கிறார்கள். இந்த ஸ்துதி மனிதனுடைய மொத்த ஆன்மீக வாழ்க்கையும் சொல்லக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. எல்லா நிலைகளையும் இந்த ஸ்துதி சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. இந்த முதல் ஸ்தோத்திரத்தில், ஹே தேவ பகவானே, தே பதாரவிந்தம் தாப உபசம ஆதபத்திரம், உன்னுடைய திருவடிகள் ஒரு குடை போன்று உள்ளது. இந்த திருவடிகளாகிய இந்த குடைகள் எங்களுடைய சம்சார தாபத்தினால் உண்டான துக்கத்திலிருந்து விடுதலையை தருவதாக உள்ளது. பிரபன்னானாம் சம்சார துக்க ரூப தாப உபசமாத பத்திரம், யார் உன்னை சரணடைகிறார்களோ அவர்களுக்கு உனது திருவடிகள் சம்சார துக்கத்திலிருந்து விடுதலை அளிப்பவர்களாக உள்ளது. உன்னை சரணடைந்தவர்களாகிய சாதுக்கள் சம்சார துக்கம் பகிஹி உத்க்ஷிபந்தி, அவர்கள் சம்சார துக்கத்தை
தாண்டி விடுகிறார்கள். சாதுக்கள் உன்னை சரணடைந்த பொழுதே ஞானத்தை அடைந்தவர்களாக சம்சார துக்கத்தை தாண்டி விடுகிறார்கள். ஒரே உலகம் ஒரு சிலருக்கு துக்கத்தை கொடுப்பதாக உள்ளது, வேறு சிலருக்கு ஆனந்தத்தை விளைவிப்பதாக உள்ளது. அது எப்படி இருக்க முடியும்? நீங்க உலகத்தில் இருக்கிற எந்த பொருளை பார்த்தாலும் அது அப்படித்தான். ஐஸ்கிரீம் எடுத்துக்கினீங்கன்னு வச்சிங்களேன், சிலருக்கு ஆனந்தம், சிலருக்கு துக்கம். எதை எடுத்துக்கினாலும். எனவே ஆனந்தத்தை தேடி வருபவன் அந்த ஆனந்தத்திற்கு இருப்பிடமான இறைவனுடைய திருவடிகளை சரணடைய வேண்டும் என்பது இந்த ஸ்லோகத்தில் சொல்லப்பட்டுள்ளது. தாத்துர் யதஸ்மின் பவ ஈஷ ஜீவாஹ தாபத்ரயேன உபஹதான சர்ம ஆத்மன் லபந்தே பகவன் தவாங்கிரி சாயாம் சவித்யாமத ஆஷயேம. ஹே பவ, ஹே ஈஷ, ஹே தாத, ஹே பகவன், ஜீவாக அஸ்மின் தாபத்ரயேன உபகதா. இந்த உலகத்தில் ஜீவர்கள் 3 விதமான தாபங்களினால், கஷ்டங்களினால் துன்பப்படுகிறார்கள். தாபத்ரயம் சொல்லுவாங்க வேதாந்தத்தில். அப்படின்னா என்ன அர்த்தம்னா 3 விதமான கஷ்டங்கள், 3 விதமான காரணங்களிலிருந்து வருகின்ற கஷ்டங்கள் தாபத்ரயம் என்று அழைக்கப்படுகின்றது. ஆத்தியாத்மிக தாபகா, ஆதி தெய்வீக தாபகா, ஆதி பௌத்திக தாபகா. ஆத்தியாத்மிக தாபகன்னா தன்னுடைய அஜ்ஞானத்தினாலே விளைகின்ற தாபம், கஷ்டம். தாபம் என்றால் கஷ்டம். ஆத்தியாத்மிக தானே தன்னுடைய துக்கத்துக்கு காரணமாக இருந்தால் அதற்கு, அந்த துக்கத்திற்கு ஆத்தியாத்மிக துக்கம் என்று பெயர். ஆதி பௌத்திக துக்கம் என்றால் நம்மை சுற்றி இருப்பவர்கள் இருக்கிறார்களவா, மனிதர்கள், விலங்குகள், இவைகள் எல்லாம் ஆதி பௌத்திக காரணங்கள், துக்கத்திற்கு காரணங்கள். ஆதி தெய்வீக காரணம் என்றால் நமக்கு கண்ணுக்கு தெரியாத தேவதைகளிடமிருந்து திடீரென்று ஒரு பூகம்பம் வருகின்றது, புயல் வருகின்றது, இவையெல்லாம் நம்மால் ஊகித்து கொள்ள முடியாத விஷயங்கள். அதிலிருந்து வருகின்ற தாபங்கள். எப்படி அதிலிருந்து தப்பிப்பது? ச வித்யாம் வினா ந ஆத்மன் லபந்தே. ஆத்ம வித்யை இல்லை என்றால் இந்த தாபத்திரயங்களிலிருந்து தப்பிக்க முடியாது. அதஹா தவாங்கிரி சாயாம் ஆஷயேம. எனவே உன்னுடைய திருவடிகளை நாங்கள் சரணடைகின்றோம். எதற்காக? ஆத்ம ஞானத்தை அடைவதற்காக நாங்கள் உங்களுடைய திருவடியை சரணடைகின்றோம். பாருங்க, பிறந்த உடனே முதல்ல அவங்க கேட்குற விஷயம் என்ன பார்த்தீங்களா? தேவதைகளே, முதல்ல ரகசியத்தை சொல்லிடுங்க, அப்புறம் வேணா விளையாடுறோம். பகவான் ஸ்ரீராமகிருஷ்ணன் சொல்லுவார், முதல்ல கடவுளை அடைஞ்சிரு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோன்னுவார். என்ன அர்த்தம்னு புரியல. முதல்ல கடவுளை அடைஞ்சிரு, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் வேணும்னா பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் பொதுவாக வேண்டான்னு தோணும், வேணும்னா பண்ணிக்கோ அப்படின்னு பண்ணிக்கணும் இருக்கிறாங்க. கடவுளை அடைஞ்ச பிறகும், ஞானத்தை அடைஞ்ச பிறகும் திருமண வாழ்க்கையில் இருந்தவர்கள் மகான்கள் இருக்கிறார்கள். அதனால ச வித்யாம் வினா ஆத்மஹா ந லபந்தே. ஆத்ம வித்யா இல்லை என்றால் உன்னை அடைய முடியாது. எனவே உன்னுடைய திருவடிகளை நாங்கள் சரணடைகின்றோம். மார்கந்தியத்தே முகபத்மநீடைஹி சந்தஸ்ஸு பர்ணைஹி ரிஷயோ விவிக்தேஹி யஸ்யாகமர்ஷோத சரித்வராயா பதம் பதம் தீர்த்த பத பிரபன்னாஹ. உன்னுடைய திருவடிகள் தே பதம் தீர்த்த பதம், உன்னுடைய திருவடிகள் தீர்த்த பதமாக உள்ளது, எல்லா விதமான தூய்மைக்கும் இருப்பிடமாக உள்ளது. ஏனென்றால் அதிலிருந்து தான் ஞான கங்கா உற்பத்தியானது. சாதாரண கங்கை மட்டும் இல்லை, பகவானுடைய திருவடியிலிருந்து வந்தது. ஞான கங்கை கூட பகவான் கிட்ட இருந்தா வந்ததுனால தேவ் முகபத்ம நீடைஹி சந்தைஹி சுபர்ணைஹின்னு சொல்றாங்க. இறைவனிடத்திலிருந்து வந்தது தான் இந்த வேத பிரமாணம். எது மார்கந்தி தது பதம் ரிஷயா பிரபன்னா. சாதுக்கள் அந்த வேதம் காட்டிய வழியில் நடந்ததனால் அவர்கள் இந்த தாபத்திரையிலிருந்து தப்பித்து கொண்டார்கள், ஆத்ம ஞானத்தை அடைந்தார்கள். எனவே சம்சார துக்கத்திலிருந்து விடுதலை பெற்றவர்களாக இருக்கின்றார்கள். விடுதலை பெறுவதற்கு ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்திற்கு சாஸ்திரம் ஏவ பிரமாணம், வேதாந்த சாஸ்திரம் ஏவ பிரமாணம் என்று சொல்லப்படுகின்றது இந்த ஸ்லோகத்தில். யச்ரத்தயா ஸ்ருதவத்யா ச பக்த்யா சம்ருஜ்யமானே ஹிருதயேவதாய ஞானேன வைராக்ய பலேன தீராஹ
விரஜேம தத்தேங்கிரி சரோஜ பீடம். எப்படி படிப்படியாக சொல்லப்படுகின்றது பாருங்க. துக்கத்திற்கு காரணம் ஆத்ம ஞானம், துக்கத்திலிருந்து விடுதலை பெற ஆத்ம ஞானம். ஆத்ம ஞானத்திற்கு என்ன பிரமாணம் என்றால் வேதம் பிரமாணம். வேதம் எப்படி நம்மளுடைய வாழ்க்கையில் கிடைக்கும் என்றால், எது அங்கிரி சரோஜ பீடம் ஸ்ரத்தையா ஸ்ருதவத்யா பக்தியா சம்ருஜ்யமானே ஹிருதயே அவதாய. எப்பொழுது நம்முடைய ஹிருதயம் உள்ளபூர்வமாக பக்தி பூர்வமாக ஸ்ரத்தாபூர்வமாக இறைவனுடைய திருவடிகளை சரணடைகின்றதோ அப்பொழுது இந்த சாஸ்திரம் நம்ம கிட்ட பிரமாணமாக வேலை செய்ய ஆரம்பிக்கின்றது. இல்லைன்னா காதில் கேட்டுட்டு ஒரு காது வழியா கேட்டு இன்னொரு காது வழியா அப்படியே போயிடும். சுவாமி ஏதோ சொல்றார் அப்படின்றது போயிடும். அப்பா அம்மா சொல்றது தான் கரெக்டுன்னு தெரியும். சாதுக்கள் சொல்றது ஏதோ சொல்றாருன்னு தெரியும். எப்போ எது வரைக்கும் இறைவனுடைய திருவடியில நமது மனம் சரணடையவில்லையோ அதுவரை. எப்பொழுது பக்தி உண்டாகி விடுகின்றதோ அப்பொழுது உடனடியாக கிடைப்பது என்ன? வைராக்கியம். வைராக்கியம் என்பது என்ன? சீச்சி இது வேண்டாம்ன்றது சொல்றது இல்லை. நல்லா இருக்கு இருந்தாலும் வேண்டாம், நீங்க சாப்பிடுங்க. மெச்சூர்ட் டயபெட்டிக் பேஷண்ட் மாதிரி. லட்டு நல்லா இருக்கு, திருப்பதி லட்டு இன்னும் நல்லா இருக்கு, ஆனா நீங்க சாப்பிடுங்க, நம்முடைய கோட்டா முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்றதுக்கு பேரு வைராக்கியம். தீராகா வைராக்கிய பலேன. உள்ளதை உள்ளபடியாக பார்க்கும் திறமைக்கு பெயரு வைராக்கிய பலம். இந்த உலக வஸ்துக்கள் இருந்து ஒரு சொட்டு ஆனந்தம் கூட இல்லைன்னு சொல்லுது. மாத்ராஹா உபஜீவந்தி அப்படின்னு சொல்லி வேதாந்தம் சொல்லுது. ஒரு சொட்டு ஆனந்தம் கூட இல்லை இந்த உலகத்திலிருந்து. ஆனா ஆனந்தம் கிடைக்கிற மாதிரி நம்முடைய மனசு சொல்லுது இல்லைங்களா? அதுதான் குழப்பம். ஆனந்தம் இந்த உலகத்திலிருந்து இல்லவே இல்லை என்று எப்பொழுது புரிந்து கொள்கின்றோமோ அந்த நிலைக்கு மனோநிலைக்கு பெயரு வைராக்கியம், முதிர்ந்த மனோநிலை. எப்படி ஒரு குழந்தை கையை சூம்பி கொண்டிருக்கின்றது, அந்த குழந்தை கையை சப்பும் பொழுது என்ன நினைச்சுக்குது? அம்மாவனுடைய மடியை நான் சப்பிக்கொண்டிருக்கின்றேன், அன்னையிடம் நான் பால் அருந்தி கொண்டிருக்கின்றேன் அப்படின்ற ஒரு உணர்வு இருக்குது இல்லையா? இது அறிவுபூர்வமானதா அறிவற்றதா? அறிவற்றது. குழந்தை அப்படி இருக்கலாம், நம்ம பெரியவங்க அப்படி இருக்கக்கூடாது. என்னுடைய ஆச்சாரியார் இன்னொரு உதாரணம் சொல்லுவார். ஒரு நாய் நல்ல வறண்டு போன ஒரு எலும்பு துண்டை கடிச்சுதான். அதை கடிக்கும் பொழுது உடனே என்ன ஆகும்? ரத்தம் வரும். நாய் என்ன நினைச்சுக்குதான், எலும்பை கடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த ரத்தம் இல்லை, இந்த மாம்சத்தினுடைய கந்தம் இல்லை, கடிச்ச பிறகுதான் இந்த மாம்சத்தினுடைய கந்தம் இருக்கின்றது, ரத்தம் வருகின்றது, எனவே எலும்பில் இருந்தால் இந்த ரத்தம் வருது அப்படின்னு சொல்லி நாய் நினைச்சு அதை வேகமாக கடிக்குதான். வேகமாக கடிச்சா என்ன ஆகும்? இன்னும் நிறைய ரத்தம் வரும். அதே மாதிரி தான் மனிதன். இந்திரிய சுகங்கள், இந்திரியங்களின் மூலமாக இந்திரிய பொருட்களிலிருந்து சுகம் ஒன்று கிடைக்கின்றது என்று நினைத்து கொண்டிருக்கின்றானே, அது அவனுடைய குழப்பமான மனோநிலைக்கு அத்தாட்சி. ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்கையோனைய ஏவத்தே ஆத்யந்தவந்த கௌந்தேய நதேஷு ரமதே புதஹா. புத்திசாலிகள் இந்திரிய சுகங்களில் ஈடுபட மாட்டார்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? கிருஷ்ணர் ரொம்ப டீசெண்டா பேசுறவர். எப்பவுமே அர்ஜுனா நீ புத்திசாலி மாதிரி பேசுற அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றார். இந்த இடத்துல என்ன சொல்றாருன்னா, புத்திசாலிகள் இந்திரிய சுகங்களுக்கு ஆசைப்பட மாட்டார்கள். ஏஹி சம்ஸ்பர்ஷஜா போகா துக்க யோனைய ஏவத்தே. ஏன்னா எந்த புத்திசாலி மனிதனாக இருந்தாலும் ஆனந்தத்தை நோக்கி ஓடுவானே தவிர துக்கத்தை நோக்கி எப்படி ஓடுவான்? துக்கம் தெரியலே சுவாமி அப்படின்னு சொல்லும் பொழுதுதான் அதை தான் சொல்றேன், புத்திசாலியா இருன்ற பகவான் என்ன சொல்றார்? அதனால் தான் சொல்லப்படுகின்றது புத்திசாலியாக ஒரு மனிதன் வாழ வேண்டும். இந்த புத்திசாலித்தனம் வைராக்கியம் எப்படி உண்டாகின்றது? இறைவனுடைய திருவடிகளை பக்தி பூர்வமாக ஸ்ரத்தா பூர்வமாக நாம் ஆசிரயிக்கும் பொழுது இந்த வைராக்கியம் உண்டாகின்றது. இந்த வைராக்கிய பலத்தை வைத்துக்கொண்டு சாதுக்கள் ஞானேன சம்சார துக்கம் விரஜந்தி, சம்சார துக்கத்தை ஞானத்தினால் கடந்து விடுகிறார்கள். இதிலிருந்து நமக்கு கிடைக்கின்ற படிப்பினை என்ன? பக்தி சாதனங்கள் நம்முடைய உள்ளத்தை தூய்மைப்படுத்தி அதில் வைராக்கியத்தை உண்டாக்கி கடைசியில் ஆத்ம ஞானத்தை அளித்து விடுகின்றது.
விஸ்வஸ்ய ஜன்ம ஸ்திதி சம்யமார்த்தே கிருதாவதாரஸ்ய பதாம்புஜம் தே விரஜேம சர்வே சரணம் யதீஷ ஸ்மிருதம் பிரயச்சதி அபயம் சபும்சாம். இறைவா, இந்த உலகத்தை உருவாக்கியவரும் காப்பாற்றிக் கொண்டிருப்பவரும் அதை லயப்படுத்துவரும் நீரே. அதற்காகவே இந்த உலகமாக நீர் பரிணமித்துள்ளீர். தஸ்யதே பதாம்புஜம் ஸ்மிருதம் ஸ்வபும்சாம் அபயம் பிரயச்சதி. உன்னை சரணடைந்தவர்களுக்கு, உன்னை தியானிப்பவர்களுக்கு, உன்னுடைய திருவடிகளை தியானிப்பவர்களுக்கு என்ன பலன் உண்டாகின்றது? அபயம், பயத்திலிருந்து விடுதலை உண்டாகின்றது. எனவே வயம் சர்வே சரணம் விரஜேம. எனவே நாங்கள் அந்த அபய திருவடிகளை நாங்கள் சரணடைகின்றோம். அதனால தான் கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா அபய அஸ்தம்னு சொல்லுவாங்க இல்லையா? கோயிலெல்லாம் பகவானுடைய மூர்த்தி எப்படி இருக்கும்? அபய அஸ்தமாக இருக்கும். பயப்படாதே, யாம் இருக்க பயமேன் அப்படின்னு சொல்லி ஒரு கை காமிக்கும், இன்னொரு கை எங்கே காமிக்கும்? பாதத்தை காமிக்கும். இன்னும் 2 கை பின்னாடி 2 வச்சுன்னு இருக்கும். என்ன சொல்லுங்க பார்க்கலாம்? கத்தி கப்படாலாம் வச்சுன்னு இருக்கும். கீழே விழலைன்னா அடி, என் பாதத்தில் விழலைன்னா பின்னாடி இருக்கிற 2 கை வேலை செய்யும், பாதத்தில் விழுந்தா முன்னாடி இருக்கிற கை அபயம் கொடுக்கும். அதனால அபய அஸ்தன் ஆகிய இறைவனை சரணடைய வேண்டும். இறைவா, உம்மை நாங்கள் சரணடைகின்றோம். யத்சானுபந்தே அசதி தேககேகே மமாகமித்யூட துராக்ரஹானாம் பும்சாம் சுதூரம் வசதோபி புர்யாம் பஜேம தத்தே பகவன் பதாப்ஜம். எப்படி உன்னை சரணடைவது? எங்கே உன்னை கண்டுபிடிப்பது? உன்னை கண்டுபிடிச்ச பிறகுதானே நாங்கள் சரணடைய முடியும் அப்படின்ற கேள்விக்கு இங்க பதில் சொல்லப்படுகின்றது. பகவன் தே பதாப்ஜம் பும்சாம் புர்யாம் வசதி. இங்க அங்க தேடுவ தேவையே இல்லை. எல்லா ஜீவர்களுடைய ஹிருதயத்திலையும் நீ அந்தர்யாமியாக இருக்கின்றாய். பக்கத்திலேயே இருந்தா கூட உன்னை பார்க்க முடியாதவர்களாக இருக்கின்றார்கள் அஞ்ஞானிகள். அது எப்படி பக்கத்தில் இருக்கிறத எப்படி பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம கேள்வி கேட்கும் பொழுது சாஸ்திரம் சொல்லுகின்றது, பக்கத்தில் இருக்கிறதுனாலே நீ பார்க்கறது இல்லை. இதெல்லாம் ரொம்ப கிட்ட இருக்குது, அது பார்வைக்கே வராது. பார்த்துருக்கீங்களா? கண்ணு கிட்ட எடுத்துன்னு போனீங்கன்னா புஸ்தகம் தெரியாது. ஏன் அப்படின்னா பராஞ்சிகாணி வெதிரினக் ஸ்வயம்பு. இந்த இந்திரியங்கள் இருக்கின்றது அல்லவா, தூரத்தில் இருக்கிறத பார்க்கறதுக்கு மட்டும்தான் படைக்கப்பட்டிருக்கிறது. இந்த இந்திரியங்கள் எல்லாம் வெளி விஷயங்களை பார்ப்பதற்காக படைக்கப்பட்டிருப்பதனால் எத்சானுபந்தே அசதி தேககேகே மம அகம் இதி துராக்ரஹானாம் பும்சாம் புர்யாம் வசதோபி சுதூரம். எத்சானுபந்தே அசதி தேககேகே. வெளி விஷயத்தில் முதல் வெளி விஷயம் என்ன? இந்த தேகம்தான். இந்த தேகம்தான் என்னிடமிருந்து சைத்தன்யத்திடமிருந்து வேறுபட்டதாக உள்ளது. முதல் வேறுபாடு எங்கிருந்து ஆரம்பிக்குது? தேகத்திலிருந்து. நம்ம என்ன சொல்றோம்? இல்லை சுவாமி, பனியன்ல ஆரம்பிக்குது, சட்டையிலிருந்து ஆரம்பிக்குது. இப்போ நானுன்னு சொல்றோம் இல்லையா? அந்த நான்ன்றதனுடைய எல்லை எதுவரை? தோல் வரை இல்லையா? ஆனால் சாஸ்திரம் சொல்லுது, அந்த தோல் கூட நான் இல்லைப்பா, இதுன்னு சொல்லணும். எப்படி சொல்ல முடியும்? நீயே சொல்றிய. ஒரு காலகட்டத்தில் போன வகுப்பில் சொன்னதான் ஞாபகம் எனக்கு. ஒரு வீட்டில் கணவர் இறந்துட்டார், அம்மா அழுகுறாங்க. கேட்டா ஏன் அழுவுறீங்கன்னா போயிட்டாருன்றாங்க. போயிட்டாருன்னா எங்கே போயிட்டார்? இருக்காரு. நேற்று இருக்காரான்னு கேள்வி கேட்டதுக்கு இருக்காரு அப்படின்னாங்க. இன்னைக்கு இருக்காரான்னு கேள்வி கேட்டதுக்கு போயிட்டாருன்றாங்க. 2 காலகட்டத்திலையும் சரீரம் இருக்குது. நேற்று என்ன சொல்றாங்க? அவர் சரீரம் சொன்னாங்க. இன்னைக்கு என்ன சொல்றாங்க? அவர் சரீரத்தில் இருந்து போயிட்டாரு, சரீரத்திலிருந்து வேறானவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நமக்கே தெரிகின்றது, அசதி அனுபந்தே, துக்கத்திற்கு காரணமானது மித்யாரூபமாக உள்ளது இந்த தேகம். அந்த தேகத்துல அகம் மம இதி. சில நேரத்தில் இந்த தேகத்தை நானுன்னு சொல்றோம், சில நேரத்தில் இந்த தேகத்தை நான் என்னுடையதுன்னு சொல்றோம் இல்லையா? நம்மளே மாத்தி மாத்தி சொல்றோம். பும்சாம் புர்யாம் வசதோபி. அந்த தேகத்தில் இறைவன் சர்வாந்தர்யாமியாக இருந்தாலும் பார்க்க முடிவதில்லை. அதுதான் உபநிஷத்தில் சொல்லும், தத் தூரே தத் அந்திகேச்ச. தூரமா இருக்கார், கிட்டையும் இருக்கார். அது எப்படி ஒரே விஷயம் தூரமாக இருக்க முடியும், கிட்டையும் இருக்க முடியும் அப்படின்னா, தெரியாதவங்களுக்கு தூரமா இருக்கார், தெரிஞ்சவங்களுக்கு மிகவும் அருகில் இருக்கின்றார். சாதுக்களுக்கு ஞானிகளுக்கு மிகவும் அருகில் இருக்கின்றார்.
இந்திரிய சுகத்தை நாடி அதனுடைய வாழ்க்கையை வாழ்பவனுக்கு, அஞ்ஞானிக்கு மிகவும் தூரத்தில் இருக்கின்றார். அதனால தான் நம்ம பார்த்தீங்கன்னா பக்கத்திலே இருக்குது ஒரு வஸ்து, என்ன சொல்லுங்க பார்க்கலாம், ஆகாசம். பொதுவாக ஆகாசம் சொன்ன உடனே எங்கே நம்ம பார்க்குறோம், மேலே பார்க்குறோம். அந்த மாதிரி அது விஷுவல் எரர்ன்னு சொல்லுவாங்க, பார்க்க முடியாத நிலை. அஞ்ஞானத்தினால் ஒரு மனிதன் தன் அருகிலேயே இருக்கின்ற வஸ்துவை பார்க்க முடியாமல் இருக்கின்றான். ஏனென்றால் அவனுடைய இந்திரியங்கள் எல்லாம், அவனுடைய மனசு இந்திரியங்கள் எல்லாம் என்ன, வெளிமுகமாக இருப்பதனால் தன்னுடைய அருகிலேயே இருந்தாலும் பார்க்க முடியாதவனாக இருக்கின்றான். புராணத்தில் ஒரு கதை வரும், ஹிரண்யகசிப்பு பகவான்கிட்ட சண்டை போடணும், சண்டை போட்டு ஜெயிக்கணும், பகவானே ஜெயிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டு வைகுண்டத்துக்கு போறார். ஹிரண்யகசிப்பு வர்றது சத்தம் போட்டுட்டே வரும்போதே பகவான் நினைக்கிறான், ஐயோ இன்னும் நேரம் ஆகலையே, நம்ம இன்னும் ட்ராமா இன்னும் கொஞ்சம் போட வேண்டியதெல்லாம் இருக்குதே, நம்ம பிரகலாதம் இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி இவங்ககிட்ட இப்போ போய் மாட்டிக்கினா நம்ம கஷ்டப்பட வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு எங்கே ஓடி ஒளிந்து கொள்ள போகிறார். எங்கே ஒளிந்து கொள்ள முடியும், அவன் எங்கே ஒன்றாலும் போகிறவன், கடைசியாக எங்கே ஒளிந்து கொள்ள முடிவு செய்தார் தெரியுமா, அவனுடைய இருதயத்திலேயே ஒளிந்து கொண்டார். அதனால் அவன் உலகம் ஃபுல்லாக தேடுறான், நாராயணன் எங்கன்னு சொல்லி கண்டுபிடிக்க முடியல. அதனால் என்ன சொல்லிட்டான், நாராயணன் ஒரு ஆள் இல்லவே இல்லை, நான் தான் அந்த நாராயணன் சொல்லி தன்னுடைய தேகத்தை நித்திய வஸ்துவாக, நாராயணன் என்ன நித்திய வஸ்துன்னு பேர், நித்திய வஸ்துவாக பிரகடனம் செய்து கொண்டான். எனவே எதுவரை இந்த சரீரத்தில் நமக்கு பற்றுள்ளதோ, எதுவரை சரீர சுகத்தில் பற்றுள்ளதோ, அதுவரை நமக்கு உண்மையின் தரிசனம் கிடைக்காது என்பது இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். அதற்கு என்ன வழி? இருக்கிற வஸ்துவை பார்க்க தெரியலன்னா குருடுன்னு அர்த்தம். குருடு போகிறதுக்கு என்ன வழி? டாக்டர்கிட்ட போய் செக்அப் பண்ணணும், அவ்வளோதான். அதுக்கு கூட புண்ணியம் வேணும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க, தான் வை ஹெசத்விருத்திபிர்ரக்ஷிபிர்யே பராகிருதாந்தர் மனசஃப் பரேஷ அதோ ந பஷ்யந்தி உருகாய நூனம் ஏதே பதன்யாச விலாச லக்ஷ்மியா ஏ அசத்விருத்திபிஹி அக்ஷிபிஹி பராகிருதாந்தர் மனசஹா பவந்தி தே பதன்யாச விலாச லக்ஷ்மியா ந பஷ்யந்தி. யாருடைய மனம் இந்திரிய சுகங்களினாலும் இந்திரிய பொருட்களினாலும் ஆட்கொள்ளப்பட்டுள்ளதோ அந்த மனம் அந்த வியாதிக்கு நிவர்த்தி செய்யக்கூடிய சாதுக்களுடைய தரிசனம் கூட அந்த மனத்துக்கு கிடைப்பதில்லை. ஒரு உதாரணத்துக்கு, இப்போ ஒருத்தர் இருக்கார், அவருடைய சிறு வயதிலிருந்தே அவருக்கு எவ்வளவோ விஷயங்களை அனுபவிக்கணும்னு ஆசை. அவர்கிட்ட போய், அப்பா பகவான் ஒருத்தர் இருக்கார், அவரை அடைவதே மனிதனுடைய வாழ்க்கையினுடைய லட்சியம் அப்படின்னு சொல்லி யாராவது சொல்கிறாங்கன்னா என்ன சொல்லுவாங்க? அவர் என்னப்பா வேலை இல்லாதவங்கிட்ட பேச வேண்டியதெல்லாம் என்கிட்ட பேசிகிட்டு இருக்கிற பாருங்கள். பக்கத்திலே இருந்து அந்த படிப்பினை கிடைத்தாலும் அந்த படிப்பினையில் அவனுக்கு ஸ்ரத்தை உண்டாவதில்லை, சாதுக்களுடைய தரிசனம் உண்டாவதில்லை. சாதுக்களுடைய தரிசனம் உண்டாவதற்கு கூட ஒருவன் புண்ணிய பலம் செய்திருக்க வேண்டும். ஏனென்றால் ஒரு வியாதியஸ்தனுக்கு டாக்டர் யாருன்னு தெரிஞ்செடுத்துனா வியாதி குணமடைவதற்கு இன்னும் எத்தனை ஸ்டெப்பு? ஒரே ஸ்டெப்பு தான். ஆனால் டாக்டர் கண்டுபிடிக்கணும். எல்லாரும் டாக்டர்னு சொல்லிக்கிறாங்கோ, பாபான்னு சொல்கிறாங்கோ. எந்த பாபா கிட்ட போகிறது? யோகா பாபாவா, பாலிவுட் பாபான்னு இப்போ ஒருத்தர் வந்திருக்கிறாரா, பாலிவுட் பாபா. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க, கலிகாலம். அப்போ எந்த டாக்டர் போய் பிடிக்கிறது? அதுக்கு கூட புண்ணியம் வேணும். ஒரு தடவை டாக்டருடைய தரிசனம் கிடைச்சிடுத்துன்னா அவர்கிட்ட நாம் சரணடைஞ்சிட்டோம்னா, குருநாதர்கிட்ட சரணடைஞ்சிடுச்சுன்னா அவர் சொல்லிடுவார், கப வாதம் பித்தம் இது 3 தான்ப்பா விஷயம். காமம் குரோதம் லோபம். கப வாத பித்தா, காம குரோத லோபா, இது 3 தான் விஷயம். இது தீர்றதுக்கு மருந்து கொடுக்குறேன், அதை சாப்பிடு அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லும் பொழுது அதில் ஸ்ரத்த அந்த மருந்து சாப்பிட ஆரம்பித்து விட்டால் என்ன மருந்தது? இறைவனுடைய லீலைகளை கேட்கும் பானம், கதாமிருத பானம். அந்த பானம் உள்ள போச்சுன்னா அமிர்தத்துவம் உண்டாகும். அந்த பானம் உள்ள அந்த இறைவனுடைய கதா அமிர்தமான அந்த பானம் நம்முடைய ஹிருதயத்தில் சென்று விட்டால் நித்தியத்துவ தரிசனம் உண்டாகி விடுகின்றது. பானேன தே தேவ கதா சுதாயா
பிரவருத்த பக்தியா விஷதாசயாயே வைராகிய சாரம் பிரதிலப்ய போதம் யதாஞ்சசான்வீயு அகுண்டதிஷ்யம். சாது தரிசனம் ஆன பிறகு, சாதுக்களுடைய சங்கம் ஆன பிறகு அங்கே நடப்பது என்ன? கதா சுதா. அங்கே கதாசிரவணம் நடக்கின்றது. ஏ கதா சுதாயா பானேன பிரவருத்த பக்தியா விஷதாஷாயா. யாரெல்லாம் இறைவனுடைய கதைகளை கேட்கின்றார்களோ, அந்த அமிர்தம் யாருடைய உள்ளத்தில் சென்று அடைகின்றதோ அந்த உள்ளம் தூய்மை அடைந்ததாக மாறிவிடுகின்றது, பக்தியுடையதாக மாறிவிடுகின்றது. தே வைராகிய சாரம் போதம் பிரதிலப்ய, அவர்களுக்கு இந்த வைராக்கியம் உண்டாகி அகுண்ட திஷ்ணியம் அஞ்சசான் வேயுகு, பரமபதத்தை அடைகின்ற பாக்கியசாலிகளாக மாறிவிடுகின்றார்கள். அழகா ஒவ்வொரு லெவலா சொல்லிட்டு வந்திருக்காங்க பாரு. சம்சார துக்கத்துக்கு காரணம் அஜ்ஞானம், அஜ்ஞானத்திற்கு தீர்வு ஆத்ம ஞானம், ஆத்ம ஞானத்திற்கு வழி இறைவனை சரணடைதல். இறைவனை சரணடைவது என்றால் இறைவனை பற்றிய ஞானத்தை உடைய சாதுக்களையும் சாஸ்திரத்தையும் சரணடைவது என்ற அர்த்தம். எப்பொழுது சாது சங்கம் உண்டாகின்றதோ அப்பொழுது கதாசிரவணம் உண்டாகின்றது, சாஸ்திரத்தினுடைய சிரவணம் உண்டாகின்றது. இயற்கையாகவே இறைவனிடத்தில் பக்தி உண்டாகி விடுகின்றது, உலகத்தினிடத்தில் வைராக்கியம் உண்டாகி விடுகின்றது. வைராக்கியம் உண்டான பிறகு தன்னுடைய உண்மை நிலையாகிய ஆத்ம ஞானம் ஒருவனுக்கு உண்டாகி பரம்பதம் அகுண்ட திஷ்ணியம் பரம்பதம் மோக்ஷா என்பது கடைசி நிலையாக அமைந்து விடுகின்றது. அதனால இறைவா, இந்த உலகத்தை நீங்க சிருஷ்டி பண்ணுங்க, அதுக்கு நாங்க என்ன செய்யணும் அதை நீங்க எங்களுக்கு சொல்லி கொடுங்க, உங்களோட நாங்க விளையாடுவதற்கு எங்களை தயார்படுத்துங்கள். அந்த தயார்படுத்தல் தான் என்ன? பகவான் கூட விளையாடினோம்னா அது விளையாட்டுன்னு தெரிஞ்சு டயலாக் சொல்லணும். அதுக்காக என்ன வேணும்? ஆத்ம ஞானம் வேணும். அதனால இந்த உலகத்தில் உலக சிருஷ்டிக்கு நீங்க எங்களை அனுகிரகிக்க வேண்டும் என்று தேவதைகள் கேட்டுக்கொண்டார்கள். பகவான் அவருடைய ஸ்துதியில ரொம்ப ஆனந்தமாக மயங்கி விட்டார் என்று சொல்லுகின்றார் சுகாச்சாரியார். பகவானுக்கு ஸ்துதி மேல ரொம்ப மயக்கம். ஏன்னா ஸ்துதி எல்லாரையும் மயக்கம். அது உண்மையான ஸ்துதி, உண்மையான வஸ்துன்னு சொல்லும் பொழுது இன்னும் எவ்வளோ மயக்கம் உண்டாகும். அதனால கேட்டுக்கொண்டுவதற்கு இணங்க பகவான் என்ன பண்றான்னா, நான் உங்களுக்கு தனியாக இருந்து நான் உங்களிடம் லீலையை செய்ய போவதில்லை, சிருஷ்டியிலிருந்து தனியாக இருந்து உங்களிடம் நான் லீலையை செய்ய போவதில்லை, சிருஷ்டியிலேயே ஒன்றானவனாக நான் வந்து விடுகின்றேன் சொல்லி சிருஷ்டியில ஆவேசம் செய்தார். தத் சிருஷ்டுவா ததேவானு பிராவிஷத் ததனு பிரவிஷ்ய சச்சத்தெச்சா பவத் நிருக்தஞ்சா நிருக்தஞ்ச நிலையனஞ்சா நிலையனஞ்ச விஜ்ஞானஞ்சா விஜ்ஞானஞ்ச அப்படின்னு சொல்லி உபனிஷத் சொல்லுது. அதே தான் இப்போ பாகவதம் சொல்லுகின்றது. இந்த இறைவன் உலகத்தில் பரிணமிப்பது பரிணாமவாதம் என்று பெயர். இந்த வாதத்திற்கு என்ன பெயர்? பரிணாமவாதம். முதல் வாதம் என்ன? சிருஷ்டி செய்தார்னு சொன்னாங்க. இப்போ என்ன சொல்றாங்க? அவரே உலகமாக மாறிவிட்டார் அப்படின்னு சொல்றாங்க. முதல் வாதத்தில் பார்த்தீங்கன்னா இந்த இடம் அனுபவிப்பவரிடமிருந்து வேறாக உள்ளது. இரண்டாம் வாதத்தில் அனுபவிப்பனும் இடமும் எல்லாம் ஒரே வஸ்து இறைவன் என்பது சொல்லப்படுகின்றது. இந்த சிருஷ்டி பிரகரணம் ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் புரிஞ்சு கொள்வதே. அதில் விராட் ஸ்வரூபமாக பகவான் உள்ளார். அவருடைய முகத்திலிருந்து இந்த மாதிரி பிராமணர்கள் வந்தார்கள், தோள்பட்டையிலிருந்து க்ஷத்திரியர்கள் வந்தார்கள், கண்கள் எல்லாம் சூரிய சந்திரர்கள், அவருடைய தலை சொர்க்கம், அவருடைய பாதம் பாதாளம் அப்படின்னு சொல்லி எல்லாம் வர்ணனை செய்யுது. பாகவத்தில் அடிக்கடி இந்த வர்ணனை வரும், சிருஷ்டி வர்ணனை. மாயா சக்தியினால் இறைவன் உலகமாக பரிணமித்து கொண்டு விட்டார். அது இறைவனுடைய விபூதிகள். எப்பொழுது இறைவனே உலகமாக உள்ளான் என்ற ஒரு புத்தி வருகின்றதோ அப்பொழுது இந்த உலகத்திடம் நமக்கு வெறுப்பு உண்டாகாது, பயம் உண்டாகாது. இந்த உலகத்தில் உள்ள ஜீவர்களுக்கு சேவை செய்பவர்களாக, இறைவனை பூஜை செய்பவர்களாக நாம் பக்தர்களாக மாறிவிடுகின்றோம். இந்த வாதத்திற்கு பெயர் பரிணாமவாதம். ஆனால் இந்த வாதத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, கேள்விக்கு முடிவு கிடைக்காது. இப்போ அடுத்தது ஒரு கேள்வி கேட்கிறார் விதுரர். அது எப்படிங்க பகவான் பூர்ண காமன்னு சொல்றீங்க,
எதுக்காக விளையாடுறார்? விளையாடணுன்றதுக்கு கூட ஒரு ஆசைன்னு ஒன்று இருக்கணும் இல்லையா? அவர் பூர்ண காமன், ஆசையே இல்லாதவன் சொல்றீங்க. அவர் எதற்காக விளையாடுகின்றார்? அவர் விளையாடுவதற்கு அவருடைய ஆசை காரணமா, இல்லை வேற யாருடைய ஆசையாவது காரணமா? இப்போ ஒரு குழந்தை விளையாடுதுன்னு வச்சிங்களேன், ஒன்று தானே விளையாடணும்னு ஆசை இருக்கும், இல்லைன்னா இன்னொரு குழந்தை வந்து டே வாடா விளையாடலாம் அப்படின்னு சொன்ன உடனே சரி அவனுக்கு கம்பெனி கொடுக்கணும், அவனுக்கு வந்து ஒரு ஒத்தாசை செய்யணுன்றதுக்காக விளையாட போகலாம். அதனால பூர்ணகாமனான இறைவன் இந்த உலகமாக பரிணமிப்பதற்கு காரணம் என்ன அப்படின்ற ஒரு கேள்வியை விதுரர் இங்கு வைக்கின்றார். பிரம்மன் கதம் பகவதः சின்மாத்ரஸ்ய அவிகாரிணः லீலையா சாபி ஜேரன் நிர்குணஸ்ய குணாः க்ரியாः. அற்புதமான கேள்வி இது. என்ன கேட்கிறாருன்னா, பகவதः சின்மாத்ரஸ்ய அவிகாரிணः நிர்குணஸ்ய லீலையா சாபி உஜ்ஜேரன் கதம் கிரியா கதம் குணா. சைத்தன்ய ஸ்வரூபனான, எங்கும் நிறைந்தவனான, எந்த குணங்களும் அற்றவனான, எந்த காரியங்களும் அற்றவனான இறைவனுக்கு எப்படி லீலா என்ற இந்த காரியம் செய்ய வேண்டும் என்று ஆசை வந்தது? நிர்குணஸ்ய கதம் குணாக, எந்த குணங்களும் அற்றவனாகிய இறைவன் எப்படி இந்த 3 குணங்கள் அடங்கிய இந்த உலகமாக பரிணமித்துள்ளான்? அவிகாரிணஹா கதம் கிரியா, எந்த செயலும் அற்றவனாகிய இறைவன் எல்லா செயலையும் செய்பவனாக எப்படி மாறினான் அப்படின்னு சொல்லி கேட்கிறார். கிரீடாயாம் உத்யமோர் பஸ்ய காமச்சி கிரீடிஷான்யதஹ ஸ்வதஹ திருப்தஸ்ய ச கதம் நிவ்ருத்தஸ்ய சதான்யதஹ. உதாரணத்தை வைத்தே கேட்கின்றார். லீலைன்னு சொல்லும் பொழுது விளையாட்டுன்னும் பொழுது நம்ம மனசுல யாருடைய ஞாபகம் வருது? குழந்தையினுடைய ஞாபகம் வருது. அந்த குழந்தையை வைத்தே இந்த கேள்வியை கேட்கின்றார். ஒரு குழந்தை விளையாடுவதற்கு வேண்டும் என்றால் அதனுடைய ஆசை காரணமாக இருக்கலாம், அல்லது மற்றொரு குழந்தையினுடைய ஆசை காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த மாதிரி இங்க பகவானுக்கு அது எடுபடாது. ஸ்வதிருப்தஸ்ய கதம் கிரீடா, பூர்ணனாகிய திருப்தனாகிய இறைவனுக்கு விளையாடணும்னு ஏன் ஆசை வந்தது? சதா நிவத்தஸ்ய கதம் கிரீடா, ஒரே வஸ்து தான், இறைவனை தவிர வேற யாருமே இல்லை. குழந்தை விஷயத்தில் பார்க்கும்போது 2 குழந்தைங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பகவானை பார்க்கும் பொழுது 2 பகவான் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சதா நிவத்தஸ்ய கதம் கிரீடா அத்வைத வஸ்துனஹா கதம் கிரீடா, யாருக்கிட்ட அவங்க விளையாடினாங்க, யார் சொல்லி அவர் விளையாடினார்? தேசத காலத்தோ யோசௌ அவஸ்தாதஸ்வதோன்யதஹ அவிலுப்த அவபோதாத்மா சயுஜ்யதா ஜயா கதம். பகவான் வந்து சர்வகதன்னு சொல்றீங்க, அதனால தேசத்தினால அவர் கட்டுப்பட்டவர் இல்லை. அவர் நித்தியன்னு சொல்றீங்க, அதனால காலத்தினால கட்டுப்பட்டவர் இல்லை. அவர் அவிக்கிரியன்னு சொல்றீங்க, அதனால அவஸ்தைகளினால கட்டுப்பட்டவர் இல்லை. அசங்ககன்னு சொல்றீங்க, அதனால அவர் வந்து அவபோதாத்மா, எதனிடமும் ஒட்டாதவர்னு சொல்றீங்க. அப்படிப்பட்ட பகவான் சைத்தன்ய ஸ்வரூபா எப்படி மாயையோட சேர்ந்தார்? முதல் கேள்வி என்ன? ஏன் விளையாடினார்? அடுத்த கேள்வி என்ன? மாயையோட சேர்ந்து தானே இந்த சிருஷ்டி உண்டானதுன்னு சொன்னாரு. எப்படி மாயையோட சேர முடியுது? அது மட்டுமல்ல, பகவானேகையே வைஷ சர்வக்ஷேத்ரேஷு அவஸ்திதः அமுஷ்ய துர்பகத்வம் வா கிளேஷோ வா கர்மபிஃ குதஹ. இறைவனே எல்லாமாக மாறிவிட்டார் என்று சொல்றீங்க. அப்ப ஜீவன் ஒருத்தன் எங்க இருக்கிறான்? அவனுக்கு சம்சாரம் எப்படி இருக்க முடியும்? அப்ப துக்கம்னு ஏன் இருக்குதுன்னு சொல்றீங்க? அந்த துக்க நிவர்த்திக்கு ஆத்ம ஞானம் அடையணும்னு சொல்றீங்க. ஆத்ம ஞானத்துக்கு சாஸ்திரம் பிரமாணம்னு சொல்றீங்க. சாது சங்கத்துக்கிட்ட போகணும், எல்லா சாதனைகளும் செய்யணும்னு சொல்றீங்க. அது எப்படி ஆகும்? இறைவனே எல்லாமாக மாறிவிட்டதனால் இந்த ஜீவனுக்கு சம்சாரஹா துர்பகத்துவம் குதஹா கர்மபிஹி கிளேஷஹா குதஹா, எங்க கர்ம பலம் இருக்குது? புண்ணிய பாபம் என்பது இல்லவே இல்லையே, இறைவனே எல்லாமாக இருப்பதனால் அப்படின்னு சொல்லி அகண்ட ஆனந்த சைத்தன்ய ஸ்வரூபனான ஜீவனுக்கு எப்படி கர்மங்கள் ஏற்படும், அந்த கர்மத்தினால் ஜென்மம் எப்படி ஏற்படும் என்று இந்த கேள்வியை கேட்கிறார். இந்த கேள்வியை கேட்ட உடனே மைத்ரேய ரிஷிக்கு ரொம்ப ஆனந்தம். ஏன்னா இதுதான் உண்மையான கேள்வி, புத்திபூர்வமான கேள்வி. இதுக்கு முன்னாடி சொல்லப்பட்ட 2 பதில்களும் ஒத்துக்குன்னு போயிட்டாங்கன்னா சோன்னு அர்த்தம்.
அப்படிதான் எல்லாம் உலகத்தில் இருக்கிற எல்லா மதங்களும் சொல்லுகின்ற பதில் இதுதான். ஏன் உலகத்தை படைத்தார்? அவர் இஷ்டம், அவர் படைச்சார், கேள்வி கேட்காது. இதான் எல்லாரும் சொல்றது. நீ கேள்வி கேட்கறதுக்கு அருகதையற்றவன். அவர் இந்த உலகத்தை படைச்சிருக்கார், நீ அவருடைய தாசனாக இரு, அவரை பக்தி செய், உனக்கு விடுதலை கொடுப்பார். இதான் எல்லா மதங்களும் சொல்லுகின்ற பதில். ஆனால் வேதாந்தா அந்த பதிலோடு நிறுத்திக்கொள்ள விருப்பப்படவில்லை. மேலும் கேள்வி கேட்பவனுக்கு உண்மையான பதிலை கொடுக்கின்றது. அந்த உண்மையான பதில்னா என்ன? விவர்த்தவாதா. இறைவன் உலகமாக மாறிட்டாருன்னு சொன்ன இல்லப்பா, இன்னொரு வார்த்தை விட்டுட்டேன். என்ன தெரியுமா? இறைவன் உலகமாக மாறிட்டார்னு உனக்கு தெரியுது. அதுக்கு பேர் என்ன? விவர்த்தவாதம், அப்பியரன்ஸ் தியரின்னு சொல்லுவாங்க. அதுதான் இங்க மைத்ரேய ரிஷி சொல்றாரு. சேயம் பகவதோ மாயா என்னயேன விருத்தியதே ஈஸ்வரஸ்ய விமுக்தஸ்ய கார்பண்யம் உதபந்தனம். விதுரனே, அற்புதமான கேள்வியை கேட்டாய். என்ன அற்புதமான கேள்வி? நித்தியனாக இருப்பவன் எப்படி அனித்தியனாக மாற முடியும், மரணம் உண்டாக முடியும்? சர்வகதனாக இருப்பவன் எப்படி அல்பனாக பரிச்சின்னனாக இருக்க முடியும்? பூர்ணகாமனாகிய இறைவன் எப்படி எப்படி ஆசைகளை கொண்ட ஜீவனாக மாற முடியும்னு சொல்லி ஒரு அறிவுக்கு முரண்பட்ட விஷயங்களை சொல்லுகின்றீர்களே என்று நீ கேட்டாயே. அந்த கேள்விக்கு பதில் என்னவென்றால், அதுதான் இறைவனுடைய மாயா சக்தியினுடைய பலம். அதுதான் இறைவனுடைய மாயா சக்தியினுடைய பலம். மாயா சக்தி என்ன செய்யுதுன்னா, இருப்பதை மறைத்து இல்லாததை இருப்பது போல காண்பிக்குது. ஒன்றும் புரியலையே அப்படின்னா, தினந்தோறும் நமக்கு அந்த அனுபவம் உண்டு. எப்போ? தூங்கும் பொழுது நல்லா ஏசி ரூமில் நல்லா 4 இட்லி 5 இட்லி 6 இட்லி சாப்பிட்டுட்டு தூங்கிட்டு இருக்கார், வயிறு ஃபுல்லாக. ஆனால் கனவு எப்படி வருது? பசியோட ஹோட்டல் தேடி ஓடுறார், படுத்துட்டே இருக்கிறார், ஆனால் ஓடுற மாதிரி தெரியுது. வயிறு ஃபுல்லாக இருக்குது, அதனால தான் கனவே வருது. கனவே வயிறு ஃபுல்லாக இருந்தால் தான் வரும்னு சொல்கிறாங்க. அதனால் பாதி வயிறு சாப்பிட்டா கனவுகள்லாம் குறையும். டிப்ஸ் இது, அடிஷ்னல். வயிறு ஃபுல்லாக இருக்கிறதுனால தான் கனவே வருது. என்ன கனவு வருது? பசியோடு இருப்பதாக கனவு வருகின்றது. எதனால? நித்ரா சக்தியினுடைய மகிமை இது. இருப்பதை மறைத்து இல்லாததை இருப்பதை போல காண்பிக்கின்றது. அதற்கு பெயர் நித்ரா சக்தி. அது கனவுல இருந்தா. நினைவுலகத்தில் இருந்தால் அதற்கு பெயரே மாயா சக்தி அல்லது அஜ்ஞானம். ஈஸ்வரஸ்ய விமுக்தஸ்ய கார்பண்யம் உத பந்தனம். நித்திய முக்தனான இறைவனுக்கு எங்க பந்தனம் இருக்குது, எங்க அஜ்ஞானம் இருக்க முடியும்? ஜீவன் நித்திய முக்தனான இறைவன் தான். ஆனால் அது இருப்பதாக அகண்ட வஸ்து பரிச்சின்ன வஸ்து ஜீவனாக மாறியதாக, நித்திய வஸ்து மரணத்தை அடையக்கூடிய அனித்திய ஜீவனாக மாறியதாக நமக்கு தெரிகின்றது. நமக்கு தெரிகின்றதுன்னா யாருக்கு தெரியுது? அஞ்ஞானிக்கு தெரிகின்றது. எனவே பந்தனம் என்று ஒன்று இல்லவே இல்லை. உண்மையை புரிந்து கொண்டவனுக்கு பந்தனம் என்ற ஒன்று இல்லவே இல்லை. அந்த பந்தனத்திற்கு காரணமான சிருஷ்டி என்று ஒன்று உன்னிடமிருந்து தனியாக இல்லை. எப்படி கனவு உலகம் கனவு காண்பவனிடமிருந்து தனியாக இல்லையோ, அதுபோல இந்த நினைவு உலகம் சைத்தன்ய சொரூபனான உன்னிடமிருந்து தனியாக இல்லை. இந்த எல்லா குழப்பங்களும் உடலை காரணமாக வைத்திருக்கின்றது. தன்னுடைய உடலை தானாக நினைத்து கொண்டிருக்கின்ற அஞ்ஞானத்தினால் உண்டாகின்றது. அதுக்கு உதாரணம் சொல்றாருங்க. யதர்த்தேன வினா முஷ்ய பும்ச ஆத்ம விபர்யயः பிரதீயதே உபத்ரஷ்டுஹு ஸ்வசிரச்சேதனாதிகः. ஒருத்தர் தூங்கிட்டு இருக்கார். தூங்கிட்டு இருக்கும் போதே அவர் தலையை வெட்டினா மாதிரி கனவு காண்றாராம். நான் அது சாப்பாட்டு சமாச்சாரம் தான் சொன்னேன். மைத்ரேயர் சொல்றாரு, தலையை வெட்டினா மாதிரி ஒருத்தர் கனவு காண்றார். தலையை வெட்டின பிறகு கனவு காண்றவர் இருப்பாரா? உண்மையாலுமே தலை வெட்டிட்டாங்கன்னா கனவு காண முடியுமா? ஆனால் தலை வெட்டினா மாதிரி கனவு காண்றார். அப்போ காண்பவர் ஒருத்தர் இருக்கார், தலை இல்லாமல் அவரே இருக்கார். எப்படி? அதுபோல அகண்ட ஆத்மா தன்னை பரிச்சின்னனாக ஜீவனாக நினைப்பதாக திரஷ்டாவாக இருக்கின்றான், பார்த்து கொண்டிருக்கின்றான். எனவே இவையெல்லாம் தோற்றம் மட்டுமே. எதனால் இந்த தோற்றம்?
மாயா சக்தி அல்லது அஜ்ஞானத்தினால் இந்த தோற்றம் உண்டாகின்றது. யதா ஜலே சந்திரமசஹா கம்பாதி தத்கிருதோ குணஹ திருஷ்யதே அசன்னபி திரஷ்டுராத்மாத்மனோ குணஹ. இன்னொரு உதாரணம் சொல்றாரு. சந்திரன் ஒரு குளத்தினுடைய நீரில் பிரதிபிம்பிக்கிறான். அந்த குளத்தில் அசைவு, நீரில் அசைவு ஏற்பட்டால் நமக்கு எப்படி தெரியுது? சந்திரன் அசைகிற மாதிரி தெரியுது இல்லையா? எப்படி சந்திரனுடைய அசைவு தோற்றம் மட்டுமே, அதுபோல அகண்டனான இறைவன் சைத்தன்ய ரூபன் ஜீவனாக மாறி இருப்பதும் தோற்றம் மட்டுமே. அசன்னபி, அது இல்லவே இல்லை, உண்மை அல்ல என்று தெரிந்தாலும் கண்ணுக்கு தெரிவதனால் அதை உண்மை என்று ஏற்றுக்கொள்கின்றான் அஜ்ஞானத்தின் காரணமாக. திருஷ்யத்தே அசன்னபி திரஷ்டுஹு ஆத்மனஹா அனாத்மனோ குணஹா. அனாத்ம விஷயமாகிய இந்த உடலின் குணங்களை தன்னுடைய குணமாக ஏற்றுக்கொள்வதனால். இந்த உடலினுடைய குணம் என்ன? இது வந்தது போக போகுது, இது ஜடம். அப்புறம் இது அனித்தியம், வர்றது போகிறது. சவிகாரம், மாறிட்டே இருக்கிறோம். இருக்கிற கொஞ்ச நாள்லையும் இது மாறிட்டே இருக்கும். பல்லு இல்லாமல் இருக்கும், அப்புறம் பல்லு வரும், திரும்பி பல்லு போயிடும். முடி இல்லாமல் இருக்கும், முடி வரும், திருப்பியும் முடி போயிடும். சின்ன உருவமாக இருக்கும், பெருசாகும், திருப்பி கேன்சர் சின்னதாகிடும். திருப்பியும் எலும்பு இல்லாமல் இருக்கும், திரும்பி எலும்பு வரும், திருப்பி எலும்பு போயிடும். அது மாதிரி மாறிக்கொண்டே இருப்பது. இந்த மாதிரி குணங்கள் எல்லாம் அகண்ட ஆத்மாவிடத்தில் மனிதன் பார்க்கின்றான். எதனால? இந்த தேகத்தின் மேல் கொண்டிருக்கின்ற அளவற்ற ஆசையினால, இந்திரிய சுகங்களில் அவனுடைய மனம் ஆழ்ந்திருப்பதனால் இந்த மாதிரி ஒரு பிரமைக்கு உண்டாகி இருக்கின்றான். எனவே அறுதிபூர்வமான விடை என்ன? அஜ்ஞானத்தில் இருக்கும் வரை இந்த உலகம் மனிதனுக்கு துன்பத்திற்கு இருப்பிடமான இடம். இதே உலகம் ஞானத்தை அடைந்தவருக்கு இறைவனுடைய லீலாஸ்தானம். ஒரு சின்ன கதை சொல்லி உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். ஒருத்தர் ஒரு வீடு கட்டினார். அந்த வீட்டில் அவருடைய அன்பான ஒரு நாய் இருக்கு. அந்த நாய் இவர் கூட ரொம்ப அழகாக அன்பாக இருக்கிறதுனால எங்கே போனாலும் கூட கூப்பிட்டு போவார். பூஜை ரூம்குள்ளே கூட உக்காந்துக்கும், பெட்ரூமில் அவர் கூடவே படுத்துக்கும். ஆனால் ஒரு ரூம்குள்ளே மட்டும் அவர் கூட்டிகிட்டு போக மாட்டேன்றார். இந்த நாய்க்கு ஒரே ஆச்சரியம். நம்ம எஜமானர் எவ்வளோ அன்பாக இருக்கிறார், நம்மளை முத்தம் கொடுக்குறார், எல்லா இடத்துக்கும் கூட்டிகிட்டு போகிறார், எல்லாருக்கிட்டையும் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறார். ஜெர்மன் ஷெப்பர்டுன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். ஆனால் ஒரு ரூமுக்குள்ளே மட்டும் போகிறாரு. உள்ளே போகும்போது ஒரு மாதிரி போகிறார், திருப்பி வரும்போது ரொம்ப அழகாக வரார். அந்த ரூமுக்குள்ளே என்ன இருக்குதுன்னே தெரியலையே அப்படின்னு சொல்லி அதுவும் போகணும்னு ஆசைப்படுது. எப்பெல்லாம் அவர் போகிறாரோ கூட்டிகிட்டு போக மாட்டேன்றார், வெளியில் கட்டி போட்டு போயிறார். எப்படியாவது ஒரு நாள் அந்த ரூமுக்குள்ளே போயிடணும். ஒரு நாள் என்ன ஆச்சு, எஜமானர் இல்லாதப்போ அந்த நாய், ஜெர்மன் ஷெப்பர்ட் நாய் அந்த ரூமுக்குள்ளே நுழைஞ்சிடுது. உள்ளே நுழைஞ்சா 100 நாய்ங்க இருக்குது. பொதுவாக ஜெர்மன் ஷெப்பர்டு ஏற்கனவே கோபத்தோடு இருக்கிற ஒரு நாய் இல்லையா? நம்ம பொமேரியன் மாதிரி இருந்தால் கூட பரவாயில்ல, இது கோபத்தோடு இருக்கு. என்னடா இது, எதனால தான் நம்ம எஜமானர் நம்மளை உள்ளே கூட்டிகிட்டு வரல? 100 நாயை வச்சு இவர் பார்த்துட்ருக்கிறாரா? அப்போ நம்மக்கிட்ட காமிச்ச அன்பெல்லாம் பொய்யான அன்பா அப்படின்னு சொல்லி இவங்க எல்லாம் எனக்கு போட்டியாக இருக்கிறார்களா அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு வள்ளுன்னுச்சு. உடனே 100 நாயும் வள்ளுன்னுச்சு, இது வள்ளுன்னுச்சு, அதுவும் வள்ளுன்னுச்சு. வள்ளுன்னு கடைசியாக என்ன ஆச்சுன்னு தெரியல. அதுக்குள்ளே இந்த எஜமானர் ஆஃபீஸுக்கு போனார். அவர் திடீர்னு ஞாபகம் அடாடாடா அந்த ரூமை பூட்டாமல் வந்துட்டுமே அப்படின்னு சொல்லி ஓடி பார்க்குறாரு. இந்த ஜெர்மன் ஷெப்பர்டு செத்து கிடக்குது. அப்போ சொல்கிறார், ஆஹா, உனக்கு மட்டும் புன்னகைக்கும் திறன் இருந்திருந்தால், புன்னகை செய்யும் சிரிக்கும் திறன் இருந்திருந்தால், பல்லை இழிக்கும் திறன் இருந்திருந்தால் எவ்வளோ ஆனந்தமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்றார். என்ன ரூம் அது? கண்ணாடி வைத்திருக்கின்ற ரூம். அவர் உள்ள போறார்.
இது கண்ணாடி, இதில் தெரிகின்ற உருவம் எல்லாம் என்னுடைய உருவம் என்ற ஞானம் இருப்பதனால இந்த பக்கம் திரும்புகிறார், அந்த பக்கம் திரும்புகிறார், முடிய வாடுறார், தாடியை வாடுறார், ஃபேர் அண்ட் லவ்லி போடுறார். அதனால தான் உள்ளே போகும்போது ஒரு மாதிரி போகிறார், வெளியே வரும்போது டிப்டாப்பாக வரார். பாருங்க, தன்னுடைய அழகை பார்க்கும் அறையாக இருக்கின்றது யாருக்கு? அறிவுள்ள மனிதனுக்கு. அதே அறை பரியல் கிரவுண்டாக ஆகிடுது. யாருக்கு? பரியல் கிரவுண்டுக்கு என்ன தமிழ்ல? அதே அறை அறிவில்லாத நாய்க்கு சுடுகாடாக மாறிவிடுகின்றது. முதல்ல தன்னுடைய அழகை பார்க்கிற அறிவு இல்லை, அடுத்தது தான் தான் இப்படியாக பிரதிபிம்பமாக இருக்கின்றேன் என்று அந்த அறிவும் இல்லை. அட்லீஸ்ட் சிரிக்கணும்னு ஒரு அறிவு இருக்கலாம் இல்லையா? இல்லையா? அதுவும் இல்லை. அதனால தான் பெரியவங்க சொல்றாங்க, ஆத்ம ஞானம் இருக்குதோ இல்லையோ சிரிக்க பழகிக்கொள். முதல்ல சிரி, அழுது கொண்டே சிரி, தப்பு இல்லை. அப்புறம் உண்மையாலுமே சிரிக்க வைப்பாங்க பெரியவங்க. அந்த சிரிப்பது தான் அன்போடு பழகுவது. எல்லோரிடத்துலையும் தர்மத்தோடு இரு, அன்போடு பழகு. ஒரு காலகட்டத்தில் குருநாதர் சொல்லி கொடுப்பார், இந்த உலகம் என்ற இந்த அறை இருக்கின்றதே இது கண்ணாடி அறையப்பா, நீ சிரித்தால் அது சிரிக்கும். ஏனென்றால் எல்லா ஜீவர்களும் உன்னுடைய பிரதிபிம்பம். எந்த ஒரு ஜீவனுக்கு நீ தீமை செய்தாலும் அது உன்னையே அடைகின்றது. எனவே இந்த உலகத்தை உள்ளபடி புரிந்து கொள். இந்த உலகம் என்ன? ஒரு கண்ணாடி ரூம், அவ்வளோதான். பகவான் அதில் நுழையிறான், அப்படியே தன்னுடைய அழகை பார்க்குறான். ஜீவன் அதில் நுழையிறான், என்ன பார்க்குறான்? விரோதியை பார்க்குறான். வித்தியாசம் புரியுதுங்களா? இதுதான். ஒரே அறை ஒருவருக்கு அழகை கூட்டுவதாக உள்ளது, அதே அறை இன்னொருவருக்கு சுடுகாடாக மாறிவிடுகின்றது. எனவே இந்த உலகத்தை உள்ளபடி பார் அப்படின்னு சொன்ன உடனே எப்படி சாமி பார்க்கறது அப்படின்னா என்ன ஒரே வழி? அதுக்கு இறைவனிடத்தில் அன்பு செய்ய வேண்டும், இறைவனிடத்தில் பக்தி செய்ய வேண்டும். அசேஷ சங்க்லேஷ சமம் விதத்தே குணானுவாத ஸ்ரவணம் முராரே குதః புனஹ தச்சரணாரவிந்த பராக சேவா ரதிராத்மலப்தா. அற்புதமான பதில். ஆத்ம ஞானம் அடைய என்னை எப்படி தயார் செய்து கொள்வது என்ற கேள்விக்கு என்ன பதில்னா, கதை கேளுங்க. யாருடைய கதைய? மெகா சீரியல் கதை இல்லப்பா, முராரேகே குணானுவாத கதாஸ்ரவணம் கேளுங்க. இறைவனுடைய குணங்களையும் லீலைகளையும் சொல்லுகின்ற கதைகளை கேளுங்கள். அசேஷ சங்க்லேஷ சமம் விதத்தே, கேட்கும் பொழுதே ஆனந்தத்தை உண்டாகும். மகா சீரியல் பார்த்தா பார்க்கும் பொழுதே அழுக உண்டாகும், இங்க கேட்கும் பொழுதே ஆனந்தம் உண்டாகும். அப்படியே அந்த கதை கேட்பதனால் மனம் தூய்மையடைந்து இறைவனே இந்த உலகமாக பரிணமித்திருக்கின்றான் என்ற ஸ்ரத்தை உண்டாகி இந்த உலக ஜீவர்களுக்கெல்லாம் சேவாரதி பராயனாக சேவை செய்பவனாக மாறும் பொழுது உனக்கு சாதுக்களுடைய சங்கம் கிடைத்து, அந்த சாதுக்களுடைய சங்கத்தினால் சாஸ்திரத்தினுடைய சங்கம் கிடைத்து கடைசியில் உன்னுடைய உண்மை சொரூபம் உனக்கு புரியும் என்று மைத்ரேய ரிஷி விதுரருக்கு கூறுகின்றார். இதை கேட்ட உடனே விதுரருக்கு ரொம்ப ஆனந்தமாகிப்போச்சு. ஏன்னா இது எல்லாம் விளையாட்டுன்னு தெரிஞ்ச பிறகு எல்லாம் விளையாடலாம் இல்லையா? உண்மைன்னா தான் பிரச்சனை. இப்போ சினிமான்னா எவ்வளோ வேணாலும் குண்டு வெடிக்கட்டும், என்ன கிடக்குது இல்லையா? சினிமான்னும் பொழுது எத்தனை பேர் இங்கே வேணாலும் வெடிக்கட்டுமே வீட்டில், அதுவும் பெரிய பெரிய ஸ்பீக்கராக வச்சு கேட்டால் கூட பயம் கிடையாது. ஆனால் உண்மைன்னும் போது சாதாரண பட்டாசு வெடித்தா கூட போதும், பயம் வந்துடுது இல்லையா? அப்போது இது உண்மை இல்லை, இது தோற்றம் என்ற ஞானம் கிடைத்தவுடன் விதுரருக்கு மிகவும் ஆனந்தமாகி விடுகின்றது. அதனால் இந்த சினிமா கதையை சொல்லுங்க. எந்த சினிமா கதையை? பகவான் நாராயணனுடைய இந்த சிருஷ்டி ஸ்திதி லயம் என்ற சினிமா கதையை விஸ்தாரமாக சொல்லுங்க. எனக்கு வயசாகி போச்சு, என் உயிர் உள்ள வரைக்கும் இந்த கதைகளை கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றேன், அதை விஸ்தாரமாக கூறுங்கள் என்று விதுரர் கேட்கின்றார். மைத்ரேயர் சொல்கிறார், எனக்கும் டைம் பாஸுக்கு அதுதான் ஒரே வழி. நீ எனக்கு கிடைச்சிருக்கிற, அதனால் சாதுகளுக்கு அதுதான், யாராவது கிடைச்சா போதும், டைம் பாஸ் பண்ணி ஆகணும்.
அப்போது பகவானுடைய நாமத்தையும் அவனுடைய குணங்களையும் நான் சொல்கிறேன். எப்படி பிரம்மாவை உண்டாக்கினார், அந்த பிரம்மா எப்படி சனகாதி ரிஷிகளை உண்டாக்கினார், அதுக்கப்புறம் அவங்க எல்லாம் ஏன் கல்யாணம் பண்ணிக்காமல் போயிட்டாங்கோ, அதுக்கப்புறம் எப்படி பிரஜாபதிகள்லாம் வந்தாங்க அப்படின்ற ஒரு அழகான கதையை நமக்கு கூற இருக்கின்றார். அடுத்த வகுப்பில் அதை பார்க்கலாம். கிருஷ்ணாய வாசுதேவாய ஹரயே பரமாத்மனே பிரணதக்லேஷநாசாய கோவிந்தாய நமோ நமः. ததேவ ரம்யம் ருச்சிரம் நவம் நவம் ததேவ சஸ்வன் மனசோ மகோத்சவம் ததேவ சோகார்ணவசோச்சனம் ருணாம் யதுத்தமஸ்லோகயசோனுகீயதே. கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா.